கோதண்டபுரம் கிராமத்தோட மைய பகுதியில ராகவையாங்கிற ஜமீன்தார் வசிச்சு வந்தாரு. அவர் ரொம்பவும் தயாள குணம் கொண்டவர், அதோட தர்மத்தை மதிக்கிறவர். அவரோட மனைவி ஆண்டாளம்மா. ராகவையாவுக்கு நம்பிக்கைக்குரிய வேலையாளா ராமையான்னு ஒருத்தர் இருந்தாரு. எல்லா வேலையும் கவனிச்சிட்டு இருந்தாரு. ராமையா ரொம்ப நேர்மையானவர். அவரோட மனைவி காந்தம். ராமையாவோட பக்கத்து வீட்டுல சோமையாங்கிறவரு தன்னோட மனைவி சுகுணாவோட வசிச்சு வந்தாரு. சோமையாவும் ஜமீன்தார் கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சோமையா ஜமீன்தாரோட தோட்டத்துல இருந்து 2 பெரிய பூசணிக்காய்களை கொண்டு வந்து சுகுணாட்ட கொடுத்தாரு. அத பார்த்ததும் சுகுணாவும் ரொம்ப சந்தோஷமா அதை வெட்டி வயல்ல வத்தல் போட்டுட்டு இருந்தா. காந்தம் அந்த வத்தல் எல்லாம் பார்த்தா. என்ன சுகுணா, அதுக்குள்ள பூசணி வத்தல் போட ஆரம்பிச்சிட்ட? இவ்ளோ காய் எங்கிருந்து கிடைச்சது? சந்தையில கூட பூசணிக்காயோட விலையெல்லாம் தீயா ஏறி போயிருக்கே. சுகுணா கர்வத்தோட, சந்தை விலைய பத்தி நமக்கு என்ன கவலை காந்தம்? என் புருஷன் இருக்கார்ல, ஜமீன்தாரோட வயல்ல தானே வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த தோட்டத்துல விளையிற ஒவ்வொன்னும் அவரோட சொந்த தோட்டம் மாதிரியே தோணுமா. தினமும் ஒரு காய்கறி, வாரத்துக்கு ஒரு காயுமா கொண்டு வந்து கொடுத்துட்டே இருப்பாரு. அது எப்படி சுகுணா, ஜமீன்தார் எதுவும் சொல்ல மாட்டாரா? அவரு சொல்றதுக்கு என்ன இருக்கு? நம்ம வேர்வை சிந்தி உழைக்கிறதுனால தானே அவருக்கு வயிறு நிறையுது. விளையிறதுல இருந்து நம்ம கொஞ்சம் எடுத்துட்டு வர்றதுல என்ன தப்பு இருக்கு? இதெல்லாம் நம்மளோட உரிமை. உன் புருஷன் உனக்கு ஒண்ணு எடுத்துட்டு வர மாட்டாரா? என் புருஷனோட சங்கதி தான் உனக்கு தெரியுமே. நேர்மை நீதினு ஊர் முழுக்க சுத்திட்டு இருப்பாரு. அவருக்கு சொந்தமானது இல்லைன்னா ஒரு புல்ல கூட தொட மாட்டாரு. அதுதான் உன் தப்பு காந்தம். இந்த காலத்துல அவ்வளோ நீதியா இருந்தா பொழைக்க முடியாது. ஒரு தடவை என் புருஷனை பாரு, எவ்வளோ சாமர்த்தியமா இருக்காருன்னு. சுகுணாவோட வார்த்தைகள் காந்தத்தோட மனசுல நல்ல பதிஞ்சுது. உண்மைதானே, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் அனுபவிக்கும் போது நான் மட்டும் எதுக்கு இப்படி கஷ்டப்படணும் அப்படி தோணுச்சு. சாயங்காலம் ராமையா ரொம்ப களைப்போட வீட்டுக்கு வந்தாரு. காந்தம், குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. இன்னைக்கு வயல்ல வேலை ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு. தண்ணி குடிச்சா மட்டும் பசி தீந்துருமா? பக்கத்து வீட்டு சோமையாவை பாருங்க, ஜமீன்தார் தோட்டத்துல இருந்து பூசணிக்காயை கொண்டு வந்திருக்காரு. அந்த சுகுணா அதை வச்சு வத்தல் போட்டு ஊர் முழுக்க பெருமையா அதை பத்தி பேசிட்டு இருக்கா. நீங்க மட்டும் ஏங்க இப்படி வெறுங்கையோட வரீங்க? ராமையா அமைதியா, காந்தம், அது நமக்கு சொந்தமானது இல்ல. ஜமீன்தார் கொடுக்கற சம்பளத்துல நம்ம இப்ப திருப்தியா இருக்கோம். அடுத்தவங்க பொருள் மேல எதுக்காக ஆசைப்படணும்? போதுமே உங்க நியாயம். இந்த நியாயம் நம்ம வயித்தை நிரப்புமா? நாம தான் அந்த தோட்டத்துல வேர்வை சிந்தி உழைக்கிறோம். அங்க விளையிற காய்கள்ல நமக்கும் பங்கு இருக்கணுங்க. நீங்க ஒரு ஆம்பளையா இருந்தும் கூட எதையும் சாதிக்க முடியாம இப்படி இருக்கீங்க. நாளைக்கு நீங்க வரும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு காயோட தான் வீட்டுக்குள்ள வரணும். பைத்தியக்காரி, திருடிட்டு வர சொல்றியா? அப்படின்னா என் மானம் என்ன வருது? இதுல திருடுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க கஷ்டப்பட்ட இடத்துல உங்களுக்கு உரிமை இருக்கு. நாளைக்கு மட்டும் ஏதாவது காய் இல்லாம வீட்டுக்கு வந்தா நான் சமைக்கவே மாட்டேன். அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். ராமையாக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. ராத்திரி முழுக்க தூக்கமே வரல. மனைவியோட நச்சரிப்பு தாங்க முடியாம கடைசில ஜமீன்தார் கிட்டயே கேட்டு சில காய்கறிகளை கொண்டு வரலான்னு முடிவெடுத்தாரு. மறுநாள் காலையில ஜமீன்தார பாக்குறதுக்காக அரண்மனைக்கு போனாரு. தம்பி, ஜமீன்தார் ஐயா உள்ள இருக்காரா? இல்ல ராமையா அண்ணே, அவர் ஒரு வேலை விஷயமா பக்கத்து கிராமம் வரைக்கும் போயிருக்காரு. நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் வரமாட்டாரே. ராமையா ஏமாற்றத்தோட வீட்டுக்கு வந்தாரு. காந்தம் வாசல் படியிலேயே காத்து நின்னுட்டு இருந்தா. என்னாச்சு, காய் கொண்டு வந்தீங்களா? ஜமீன்தார் ஊர்ல இல்ல காந்தம். அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வர. காந்தம் கண்ணுல கோபத்தோட, அவர் இல்லன்னா தோட்டத்துல காய்கறியே இல்லையா? நீங்க வேணும்னே வெறும் கையை வீசிட்டு வந்திருக்கீங்க. போங்க, போய் ஏதாவது ஒரு காய் இப்ப எடுத்துட்டு வரீங்க. ஐயோ, சாயங்காலம் ஆயிடுச்சுடி. இந்த சமயத்துல தோட்டத்துக்கு போனா அது தப்பு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. காய்கறியை எடுத்துட்டு வராம வீட்டு வாசப்படிய மிதிக்க கூடாது. மனைவியோட நச்சரிப்பு தாங்க முடியாம ராமையா சலிப்போட வெளியில நடந்தாரு. இருட்ட ஆரம்பிச்சுது. மெதுவா தோட்டத்தை நோக்கி போனாரு. ஒரே ஒரு பூசணிக்காய கொண்டு வந்து கொடுத்தா காந்தம் அமைதி ஆயிடுவான்னு அவருக்கு தோணுச்சு. தோட்டத்துல யாரும் இல்லன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னாரு. திடீர்னு தோட்டக்காரன் சந்திரன் ராமையாவுக்கு முன்னாடி வந்து நின்னான். ஏ, யாரது? ராமையா பயத்தோட, சந்திரம், நான் தான் ராமையா. சந்திரன் ஆச்சரியத்தோட, ராமையாண்ணா, நீயா? என்ன இந்த சமயத்துல தோட்டத்து பக்கம் வந்திருக்க? ராமையா தலை குனிஞ்சபடி, என்னத்த சொல்ற சந்திரா, என் பொழப்பு இப்படி ஆயிடுச்சு. என் பொண்டாட்டியோட நச்சரிப்பு தாங்க முடியாம தான் இங்க வந்தேன். சோமையா பூசணிக்காவை கொண்டு வரான். நான் ஏன் கொண்டு வரதில்லைன்னு வீட்டுல நரகத்தை காட்டுறா. ஜமீன்தார் கிட்ட கேட்கலான்னா அவரும் ஊர்ல இல்ல.
வெறுங்கையோட போனா காந்தம் என்ன வாசப்படியவே மிதிக்க விட மாட்டேங்கிறா. வேற வழி இல்லாம தான் இங்க வந்தேன். சந்திரன் பெருசா சிரிச்சுக்கிட்டே, இதான் விஷயமா? நீ மட்டும்தான் இப்படி நினைக்கிறியா? நானும் உன்ன மாதிரி தான். என் பொண்டாட்டியும் அப்படிதான். வீட்டுல இருந்தா 100 வார்த்தை பேசுவான்னு தான் இந்த தோட்டத்திலேயே ரொம்ப நேரமா பொழுது கழிக்கிறேன். மனைவியோட நச்சரிப்பு தாங்க முடியாமதான் ஜமீன்தார் தோட்டமே கதின்னு கிடக்குற. வீட்டுல இருக்கிறத விட இந்த தோட்டமே மேல். உண்மைதானா சந்திரா? உன் நிலைமையும் என்ன மாதிரி தானா? ஆமாங்கண்ணா. சரி, நீ வருத்தப்படாத. இதோ இந்த 2 பூசணிக்காயும் கொஞ்சம் காய்கறியும் எடுத்துட்டு போய் குடு. காந்தோ அண்ணி இத பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப நன்றிப்பா சந்திரன். ராமையா அந்த காய்கறி மூட்டைய தூக்கிக்கிட்டு மகிழ்ச்சியோட வீட்டுக்கு போனான். காந்தோ அந்த காய்கறிகளை பார்த்ததும் காத்துல சந்தோஷத்துல மிதந்தா. மறுநாள் அதிகாலையிலேயே அந்த காய்கறிகளை பெருமையா வாசல்ல வச்சு பக்கத்து வீட்டு சுகுணாவை சத்தமா கூப்பிட்டா. சுகுணா, பாத்தியா? என் புருஷனுக்கு தோட்டத்துல இருந்து கொண்டு வந்தது இதெல்லாம். இது நீ கொண்டு வந்ததை விட நிறைய இருக்குல்ல? அம்மாடி, நிஜமாவே இது நிறைய தான் இருக்கு. ராமையா அண்ணனும் இப்ப நம்ம வழிக்கு வந்துட்டாரு போல. அது என்ன வழிக்கு வரது? அவருக்கு ஜமீன்தார் முழு சுதந்திரத்தையும் கொடுத்திருக்காரு. எது வேணும்னாலும் எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டாராம். இந்த தகவல் ஊர் முழுக்க பரவுச்சு. கடைசியில ஜமீன்தாரோட மனைவி ஆண்டாள் அம்மாவோட காதுகளுக்கும் இது எட்டுச்சு. ஆண்டாள் அம்மாவுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ராமையா மாதிரி ஆட்களும் நமக்கு தெரியாம எடுத்துட்டு போறாங்களா? இல்ல நம்ம புருஷன் தான் நமக்கு தெரியாம எல்லாருக்கும் பங்கு போட்டு குடுக்கறாரா? ராகவையா ஊர்ல இருந்து திரும்பி வந்ததுமே ஆண்டாள் அம்மா சண்டை போடுறதுக்கு தயாரா இருந்தா. என்னங்க, நீங்க ஊர்ல இல்லாதப்போ என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப என்ன ஆச்சு ஆண்டாளு? எதுக்கு வந்தது வராததுமா இப்படி நிக்கிற? தோட்டத்துல விளையிற காய்கறி எல்லாத்தையும் ஊர்க்காரங்க எடுத்துட்டு போறாங்க. அந்த ராமையாவோட மனைவி காந்தத்தை பாருங்க, பெரிய பெரிய பூசணிக்காய கொண்டு வந்து ஊர் முழுக்க பெருமையா பேசிட்டு இருக்கா. நீங்க தான் ஒன்னும் தெரியாம இப்படி ஊர் சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த தோட்டக்காரன் சந்திரன் என்னதான் பண்ணிட்டு இருக்கான்? ராமையா இப்படி பண்றானா? கேட்காம எடுத்துட்டு போற பழக்கம் நம்ம ராமையாவுக்கு இல்லையே. நீங்க தான் அந்த ராமையாவுக்கு செல்லம் கொடுக்கறீங்க. உங்களால நம்ம சொத்து எல்லாம் இப்படித்தான் போக போகுது. அந்த சந்திரன் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. நாளையில இருந்து தோட்டத்துக்கு நீங்க போய் காவலுக்கு இருங்க. நாளைக்கு ராத்திரி நீங்க தோட்டத்துல தான் படுத்து தூங்கணும். இப்பவே சொல்லிட்டேன். நானா? ஜமீன்தாரா இருந்துட்டு தோட்டத்து காவலுக்கு போய் இருக்கணுமா? ஊர்ல உள்ளவங்க இத கேட்டாங்கன்னா சிரிப்பாங்கடி. யாரு சிரிப்பாங்க? நம்ம பொருளை நம்ம தான் பாதுகாப்பா வச்சுக்கணும். நாளைக்கு மட்டும் நீங்க தோட்டத்துல போய் காவல் காக்கல, நான் சாப்பாட தொடக்கூட மாட்டேன். அப்படியே பிடிவாதமா இருப்பேன். ராகவையாவுக்கும் மனைவியோட நச்சரிப்பு தலைவலியா மாறிச்சு. அவளோட பிடிவாதத்தை தெரிஞ்சவருங்கிறதுனால வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டாரு. மறுநாள் ராத்திரி ராகவையா தோட்டத்துக்கு போனாரு. சந்திரன் அத பார்த்து ரொம்ப ஆச்சரியமானான். ஐயா, நீங்க என்ன இங்க? நான் தான் இருக்கேன்ல காவல் காக்க. ராகவையா பெருமூச்சு விட்டு, என்னத்த சொல்ற சந்திரன்? வீட்ல பொண்டாட்டியோட நச்சரிப்பு தாங்க முடியாம வந்தேன். இந்த ராமையா காய்கறி எல்லாம் எடுத்துட்டு போறானாமே, இந்த விஷயம் ஆண்டாள் அம்மாவுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. என் உயிரை போட்டு எடுக்கிறா. அதனாலதான் இங்க வந்த. சந்திரன் சிரிப்பு அடக்கிக்கிட்டு, சரிங்க ஐயா, எங்களோட கஷ்டம் இப்போ உங்களுக்கும் வந்துருச்சு போல. ராமையாவோட வீட்ல காந்தம் மறுபடியும் தோட்டத்துல இருந்து ஏதாவது கொண்டு வாங்கன்னு ராமையாவை நச்சரிச்சா. ராமையா தொல்லை தாங்க முடியாம தோட்டத்துக்கு வந்தாரு. ராகவையா தோட்டத்துல ஒரு கட்டில போட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. நள்ளிரவு நேரம். அப்ப யாரோ வர்ற காலடி சத்தம் கேட்டுச்சு. எதிர ராமையா. ராமையா இந்த முறை சந்திரன் சில பூசணிக்காய்களை தருவாங்கிற நம்பிக்கையில வந்திருந்தாரு. ஜமீன்தார பார்த்ததும் ராமையாவோட கை கால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது. ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. ராகவையா அமைதியா, ராமையா, நீ ஏன் இங்க வந்தன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சந்திரன் நேத்தே உன்னை பத்தின எல்லா சங்கதியும் சொல்லிட்டான். இன்னைக்கும் மனைவியோட நச்சரிப்பு தாங்க முடியாம வந்திருக்க. ஆமாங்க ஐயா, நேத்து சந்திரன் கொடுத்த காய்களை பார்த்ததும் காந்தம் இன்னும் ஆசைப்பட்டு கேக்குறா. தினமும் ஒரு பொருளை கொண்டு வரணும்னு வற்புறுத்துறா. அந்த நச்சரிப்பு தாங்க முடியாம தான் இங்க வந்த. ராகவையா சிரிச்சுக்கிட்டே, விதி எவ்வளவு வித்தியாசமானது ராமையா. நீ மனைவியோட நச்சரிப்பு தாங்க முடியாம தோட்டத்துக்கு வந்திருக்க. நானும் என் மனைவியோட நச்சரிப்பு தாங்க முடியாம வந்திருக்கேன். நம்ம 2 பேரோட கஷ்டமும் ஒண்ணுதான். என்னையா சொல்றீங்க? நீங்க கூட வா. ஆமாப்பா ராமையா, உன் மனைவி காந்தம் ஊர் முழுக்க சொன்ன பெருமைகள் ஆண்டாளம்மாவோட காதுக்கு வந்துருச்சு. அதனாலதான் என்ன தோட்டத்துக்கு துரத்தி விட்டுட்டா. சரி, வருத்தப்படாத. நேர்மையா இருக்கிற உனக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் எல்லாம் வரக்கூடாது. இதோ இந்த 4 காய்களை நீ எடுத்துட்டு போ.
ஆனா ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கோ, மனைவியோட ஆசைக்கு முடிவே இருக்காது. ஒரு வாட்டி கடுமையா சொன்னாதான் அவங்க திருந்துவாங்க. உண்மைதாங்க ஐயா. இன்னைக்குதான் எனக்கு இது புரிஞ்சிருக்கு. இனிமே நான் எதையும் கொண்டு வர மாட்டேன்னு காந்தத்துக்கிட்ட உறுதியா சொல்லிட போறேங்க ஐயா. என்னோட நேர்மைய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காகலாம் அடகு வைக்க முடியாது. ரொம்ப நல்ல முடிவுதான் ராமையா. நானும் வீட்டுக்கு போய் ஆண்டாள் அம்மா கிட்ட இதை பத்தி பேச போறேன். நம்ம சொத்து எங்கேயும் போயிடாதுன்னும் எல்லாருக்கும் உதவி செய்யறதுதான் தர்மம்னும் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். ராமையா காய்கறி மூட்டையோட வீட்டுக்கு போனாரு. ஆனா இந்த முறை அவரோட முகத்துல பயம் இல்ல, ஒரு திடமான உறுதி இருந்துச்சு. விடிஞ்சதும் காந்தம்மா காய்களை பார்த்து மறுபடியும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஏங்க, பலமா கொண்டு வந்திருக்கீங்க, நாளைக்கு இன்னும் அதிகமா கொண்டு வாங்க. ராமையா கம்பீரமா, எதுவும் கொண்டு வர முடியாது. இன்னையோட இந்த பூசணிக்காய் சமாச்சாரம் முடிஞ்சது. இவ்வளோ நாளா உன் நச்சரிப்பு தாங்க முடியாம ஜமீன்தாரோட தோட்டத்துல இருந்து எதையாவது கொண்டு வந்தேன். அவர் பெரிய மனசோட என்ன மன்னிச்சிட்டாரு. ஆனா என் மனசாட்சி என்ன மன்னிக்கல. இனிமே நம்ம கிட்ட இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா வாழ்றது எப்படின்னு பாரு. என்னோட நேர்மையை மட்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ராமையா கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து காந்தம் அதிர்ந்து போனா. தன்னோட கணவர் இவ்ளோ உறுதியா பேசி அவ எப்பவுமே பார்த்ததில்ல. தன்னோட சுயநலத்தினால தன்னோட கணவனோட மானம் போயிடுச்சுங்கிறத அவ இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டா. இங்க அரண்மனையில ராகவையாவும் ஆண்டாள் அம்மா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னாரு. பாத்தியா ஆண்டாளு, நம்ம தோட்டத்துல இருக்கிற காய்கறிகளை எடுத்ததுனால ராமையா மனசு எவ்வளவு வருத்தப்பட்டுச்சுன்னு. உன் பிடிவாதத்தினாலதான் நான் தோட்டத்துல போய் படுக்க வேண்டியதாயிடுச்சு. சொத்துங்கிறது பதுக்கி வைக்கிறதுக்கு இல்ல, பகிர்ந்து குடுக்கறதுக்கு தான் புரிஞ்சுக்கோ. ராமையா மாதிரி நம்பிக்கையான வேலையாட்களை நம்ம எப்பவுமே இழந்துடக்கூடாது. நான் சொன்னதுக்காக நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டீங்கன்னு நிஜமாவே நான் நினைச்சு பார்க்கல. இனிமே நான் எந்த விஷயத்துக்காகவும் உங்களை நச்சரிக்க மாட்டேங்க. அன்னையில இருந்து கோதண்டபுரத்துல மனைவியோட நச்சரிப்பு குறைஞ்சது. காந்தம் ஆண்டாளம்மா 2 பேருமே அவங்களோட தவற உணர்ந்தாங்க. ஆண்களோட உழைப்பையும் அவங்களோட மதிப்பையும் மதிக்க ஆரம்பிச்சாங்க. ராமையா எப்பவும் போல நேர்மையோட ஜமீன்தார் கிட்ட மறுபடியும் ரொம்ப கௌரவமா வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற நீதி என்னன்னா, அடுத்தவங்க சொத்தை பார்த்து ஆசைப்படுறது ஆபத்துல தான் போய் முடியும். கணவன் மனைவி 2 பேருக்கு நடுவுல நல்ல புரிதல் இருக்கணும். தேவையில்லாத நச்சரிப்பு குடும்பத்தோட கௌரவத்தை பாதிக்கும். ஒரு காலத்துல பாக்ய நகரம் அப்படின்னு ஒரு பெரிய மாநகரம் இருந்துச்சு. அங்க வம்சிதர் அப்படிங்கிற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு பெரிய அலுவலகத்துல ஒரு நல்ல உத்தியோகத்துல வேலையில இருந்தான். வம்சிதரோட அப்பா அம்மாவோ கிராமத்துல வசிச்சு வந்துட்டு இருந்தாங்க. வம்சிதருக்கு பட்டணத்திலேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசை. ஆனா அப்பா ராகவையாவோட சொல்லுக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாம தன்னோட விருப்பத்துக்கு நேர்மாறா கௌரி அப்படிங்கிற ஒரு கிராமத்து பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவங்களுடைய புது வாழ்க்கை ஆரம்பமாச்சு. கௌரி, போய் டீ எடுத்துட்டு வாமா, ஆபீஸ்க்கு கிளம்பணும்ல, நேரம் ஆயிட்டே இருக்கு பாரு. டீ தூள் தீந்து போச்சுங்க, அதான் பால் காய்ச்சிட்டேன். எங்க ஊர்ல எல்லாம் காலையில பால் தாங்க குடிப்பாங்க, அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது பட்டணம் கௌரி. இங்க காலையில இந்த டீ தொண்டைக்குள்ள இறங்கலன்னு வச்சுக்கோயேன், நாள் முழுக்க மூளையே வேலை செய்யாது. உன்னோட ஊர் பழக்க வழக்கத்துல இங்க வந்து திணிக்காத. சீக்கிரமா கடைக்கு போய் டீ தூள் வாங்கிட்டு வா. கடைனா அந்த பெரிய பெரிய கண்ணாடி வச்ச கடையா? அங்க போக எனக்கு பயமா இருக்குங்க. அங்க எல்லாரும் ஏதேதோ பாஷையில பேசிக்கிறாங்க. நான் சொல்றது அவங்களுக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. அவங்க பேசுறது எனக்கு எதுவுமே புரியலங்க. கடவுளே, ஒண்ணுமே தெரியாதவளை ஏன் தலையில கட்டி வச்சுட்டாங்க. சரி விடு, போற வழியில நான் டீ குடிச்சிட்டு போறேன். நீ வீட்லயே இரு, எங்கேயும் போகாத. யாராவது கதவை தட்டினாங்கன்னா திறக்காத. வம்சிதர் கோவமா சொல்லிட்டு வெளியில போயிட்டான். கௌரியோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. தன்னோட கணவனுக்கு பணிவிடை செய்யணுங்கிற ஆசையோட வந்தா. ஆனா இந்த கிராமத்து தனமே அவருக்கு பிடிக்கலங்கிறத அவ இப்பதான் புரிஞ்சுக்கிறா. எப்படி தன்னை மாத்திக்கிறதுன்னு அவளுக்கும் தெரியல. நாட்களும் இப்படியே நகர்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சாயந்தரம் கௌரி துவையல் அரைக்கிறதுக்காக ஆட்டுக்கல்ல பயன்படுத்தினா. அந்த சத்தம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எரிச்சலை கொடுக்க அவங்க வம்சிதர் கிட்ட வந்து புகார் பண்ணாங்க. கௌரி, எத்தனை தடவை தான் உனக்கு சொல்றது? இது உன்னோட கிராமம் கிடையாது. இங்க மத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாம இருக்கணும். இந்த ஆட்டுக்கல்லு உலக்கையெல்லாம் இங்க பயன்படுத்த கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? அது வந்து அந்த கல்லுல அரைச்சாதான் புளிச்சக்கீரை துவையல் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு பிடிக்குமேனு. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு ருசியில முக்கியம் கிடையாது, நிம்மதிதான் முக்கியம். மானத்தை வாங்காத. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க.
தயவு செஞ்சு நீ வெளியில வராத, சமையல் கட்டிலேயே இரு. அவங்க உன்னோட ட்ரெஸ்ஸையும் உன்னோட பேச்சையும் பார்த்தா சிரிப்பாங்க. தலை எழுத்து. அந்த வார்த்தை அவளோட மனசுல ஈட்டி மாதிரி பாஞ்சுது. தன்னோட கணவர் தன்னை நினைச்சு இப்படி வெக்கப்படுறாரே அப்படின்னு அவ வருத்தப்பட்டா. அடுத்த நாள் சாயங்காலம் வம்சிதரோட நண்பர்கள் எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களும் அவன மாதிரியே ரொம்ப நாகரிகமா இருந்தாங்க. டே வம்சி, வீடு ரொம்ப அழகா இருக்குடா. சரி, அண்ணி எங்க இருக்காங்க? அறிமுகம் பண்ணி வைக்க மாட்டியா? அது வந்து அவ அவ சமையல் கட்டுல வேலையா இருக்காப்பா. அப்புறமா வருவா. இப்ப என்ன அவசரம்? அட பரவாயில்லடா, கூப்பிடு. புது அண்ணிய நாங்கெல்லாம் பார்க்க வேண்டாமா? கௌரி, கௌரி. வம்சிதர் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லாம கௌரிய கூப்பிட்டான். கௌரி பட்டு புடவை கட்டிக்கிட்டு, நெத்தியில பெரிய பொட்டு வச்சு, கால் கையில எல்லாம் மஞ்சள் பூசிக்கிட்டு, கை நிறைய வளையல் போட்டு பாரம்பரியமா வந்து நின்னா. எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெயில்ல வந்திருக்கீங்க. கொஞ்சம் மோர் குடிச்சீங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சியா இருக்கும். நான் போய் மோர் எடுத்துட்டு வரவா? அந்த நண்பன் அப்படியே முழிச்சுக்கிட்டே நின்னான். பட்டணத்துல இப்படி மோர் குடிக்கிறீங்களான்னு கேக்குறது அவனுக்கு ரொம்ப புதுசாவும் ரொம்ப ரொம்ப விந்தையாவும் இருந்துச்சு. அவன் சிரிச்சுக்கிட்டே, டே வம்சி, என்னடா உன் மனைவி இன்னும் ஆதி காலத்திலே இருக்காங்க போல. இப்பெல்லாம் யாருடா மோர் குடிக்கிறாங்க? நான் சொன்னலடா, அவ கிராமத்துல இருந்து வந்தவ. அவளுக்கு எதுவும் தெரியாது. கௌரி, நீ உள்ள போ. நான் சொன்னதை மட்டும் நீ எடுத்துட்டு வா. உன்னை நான் அப்புறமா கூப்பிடுறேன். கௌரி தலைய குனிஞ்சுக்கிட்டே உள்ள போயிட்டா. அந்த நண்பனோட ஏளனம் அவளுக்கு புரிஞ்சுது. ஆனாலும் விருந்தினரா வந்தவங்கள அவமதிக்க கூடாதுன்னு கௌரி அமைதியா இருந்தா. அன்னைக்கு ராத்திரி வம்சிதர் கௌரி கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டான். ரொம்ப கோவமா அவளை திட்டுனான். என் நண்பன் முன்னாடி இன்னைக்கு எனக்கு ஒரே அவமானமா போச்சு. உனக்கு நாகரிகங்கிறது வரவே வராதா? இங்க எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு இப்பதான் இதெல்லாம் புரிய போகுது. நான் தப்பா எதுவும் பேசலீங்களே. அவங்க கிட்ட மரியாதையா தானே பேசுனேன். எங்க கிராமத்துல யாராவது வெயில்ல வந்தாங்கன்னா மோர் குடிப்பாங்க. ஆனா இங்க நீங்க அப்படி கேக்குறது கூட தப்புன்னு சொல்றீங்க. எனக்கு எதுவும் புரியல. உன்கிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன், கிராமத்துல இருக்கிற மாதிரி எல்லாம் இங்க இருக்க மாட்டாங்கன்னு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப நாகரிகமானவங்க. நீ இப்படி கிராமத்துல பேசுற மாதிரி இங்க பேசிக்கிட்டு இருந்தா நம்மள கேலி பண்ணி சிரிக்க தான் செய்வாங்க. என்னவோங்க, ஒருத்தரை நலம் விசாரிக்கிறதும் வீட்டுக்கு வந்த விருந்தாளிய நல்லா கவனிக்கிறதும் கூட தப்புங்கிறீங்க. இங்க எப்படி வாழ்றதுன்னு சீக்கிரம் கத்துக்கோ. அதை விட்டுட்டு சும்மா சும்மா எதிர்த்து பேசிட்டு இருக்காத. வம்சிதர் அங்கிருந்து போயிட்டான். கௌரி மட்டும் ரொம்ப வேதனையோட அப்படியே அங்கேயே நின்னுட்டு இருந்தா. ஒரு நாள் வம்சிதரோட அலுவலகத்துல ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. வம்சிதரோட முதலாளி ஜெகநாதம் அப்படிங்கிறவரு ரொம்ப பெரிய பணக்காரர். அவர் தன்னோட மகளோட திருமண சம்பந்தமா பேசுறதுக்கு ஒரு ஜமீன்தார தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாரு. அதே சமயம் வம்சியையும் கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னாரு. வம்சி, சாயங்காலமா நம்ம வீட்டுக்கு குடும்பத்தோட சாப்பிட வரணும்பா. நான் சொன்னனே அந்த ஜமீன்தார், அவரும் குடும்பத்தோட வராரு. எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கலாம். அது ஐயா, என் மனைவிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. நான் மட்டும் வரேனே. அப்படியா? நேத்து தான் உங்க அப்பா கிட்ட பேசின, மருமகன் நல்ல சுறுசுறுப்பா இருக்கான்னு சொன்னாரு. சரி, முயற்சி பண்ணி பாரு. முடிஞ்சா அவளையும் கூட்டிட்டு வா. வம்சிதர் வீட்டுக்கு வந்து ரொம்ப தீவிரமா யோசிச்சான். கௌரிய கூட்டிட்டு போனா அங்க ஏதாவது தப்பு செஞ்சு தன்னோட மானத்தை வாங்கிடுவாளோ அப்படிங்கிற பயம். கூட்டிட்டு போகாட்டி முதலாளி என்ன நினைப்பாரோன்னு கவலை. கடைசியில கௌரிய கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கே வந்தான். கௌரி, இன்னைக்கு என் முதலாளியோட வீட்டுக்கு போறோம். அங்க பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் இருப்பாங்க. தயவு செஞ்சு வாயை திறந்து பேசாத. நான் சொல்றது கவனமா செய். யாராவது பேசுனா தலைய மட்டும் ஆட்டு. உன் கிராமத்து பாஷையெல்லாம் அங்க வாயை திறந்து தயவு செஞ்சு பேசாத. சரிங்க, நான் அமைதியாவே இருந்துடுறேன். உங்க கௌரவத்துக்கு என்னால எந்த குறையும் வராது. 2 பேரும் சேர்ந்து ஜெகநாதனோட வீட்டுக்கு போனாங்க. கொஞ்ச நேரத்துல அங்க சாப்பாடும் பரிமாறப்பட்டுச்சு. மேஜ மேல விதவிதமான உணவுகள் எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஜமீன்தாருக்கு அது எதுவுமே பிடிச்ச மாதிரி தெரியல. அவர் முகம் சுழிச்சபடி உட்கார்ந்திருந்தாரு. ஜெகநாதம் ஐயா, எல்லாமே நல்லாதான் இருக்கு. ஆனா என்னவோ எனக்கு இன்னைக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கல. இந்த மசாலா, இந்த எண்ணெய், இந்த சாப்பாடுலாம் சாப்பிட முடியல. ஏதாவது எதம்மா வீட்டு சாப்பாடு மாதிரி இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுது. அடடே, சரி, சமையல்காரனை கூப்பிட்டு சீக்கிரம் செய்ய சொல்றேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எனக்கு என்ன வேணும்னு எனக்கே தெரியலங்க. ஏதோ ஒரு குறையாவே இருக்கு. எல்லாரும் அப்படியே அமைதியா இருந்தாங்க. வம்சிதரும் என்ன செய்யறதுன்னு தெரியாம பாத்துட்டு இருந்தான். அப்போ அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்த கௌரி மட்டும் மெதுவா எந்திரிச்சா. ஐயா,
மன்னிக்கணும், நீங்க பெரியவங்க. நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒரு வார்த்தை சொல்லலாமா? கௌரி, பேசாம இரு. அனாவசியமா பெரியவங்க விஷயத்துல தலையிடாத. பரவாயில்லம்மா, நீ சொல்லு. நீங்க பயணம் செஞ்சு வந்ததாலும் வேற வேற இடத்து தண்ணிய குடிச்சதுனாலும் உங்க வாய் கசப்பா இருக்கலாம். எங்க ஊர்ல இப்படிப்பட்ட நேரத்துல எல்லாம் சுட சுட சாதத்துல கொஞ்சம் நெய், பருப்பு, அப்புறம் ஆவக்காய் ஊறுகாலாம் போட்டு சாப்பிடுவாங்க. அதோட மோர்ல உப்பு இஞ்சி எல்லாம் தட்டி போட்டு குடிப்பாங்க. அப்படி செஞ்சா நாக்குக்கு ருசியாவும் வயிற்றுக்கு எதமாவும் இருக்கும். நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா, அனுமதி கொடுத்தா உங்க சமையல் அறையில அந்த பொருட்கள்லாம் இருந்துச்சுன்னா நான் அதை தயார் பண்ணி கொண்டு வரேன். வம்சிதருக்கு ஒரு நிமிஷம் நெஞ்சே நின்னு போச்சு. இவ்ளோ பெரிய ஜமீன்தாருக்கு பருப்பு சோறு மோருமா? இந்த கிராமத்து தனம் இவளை விட்டு எப்பதான் போய் தொலையுமோ? இப்படி கோவமா நினைச்சான். அவ்வளவுதான், என் வேலை காலியாக போகுது. ஜமீன்தார போய் பருப்பு சோறு ஊறுகாயும் சாப்பிட சொல்றியே, நிஜமாதான் சொல்றியாமா? எனக்கு வேண்டியதும் அதான். சின்ன வயசுல எனக்கு வாய் கசப்பா இருந்தா என் அம்மாவும் இதே மாதிரி தான் சொல்லுவாங்க. நீ என் அம்மாவை ஞாபகப்படுத்திட்ட. இந்த பட்டணத்து சாப்பாடுலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போயிடுச்சுமா. தயவு செஞ்சு எனக்காக போய் அதை செய். இப்படி சொன்னாரு ஜமீன்தார். கௌரி கடகடன்னு எந்திரிச்சு போய் சொன்னது எல்லாத்தையும் தயார் பண்ணி பரிமாறினான். அற்புதம், அமோகம், அமிர்தம் மாதிரி இருக்குமா. அம்மா, இந்த சாப்பாட்டை நான் என்னைக்குமே என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். இந்த பட்டணத்து ஆடம்பரங்கள்ல கிடைக்காத அன்பு ருசியும் நீ கைப்பட சமைச்ச இந்த உணவுல கிடைச்சிருக்கு. உன் கணவன் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிமா. இப்படி ஒரு மனைவி கிடைக்கிறதெல்லாம் யாருக்குமே கிடைக்காத ஒரு வரம். வம்சி, உன் மனைவி ரொம்ப ரொம்ப புத்திசாலிப்பா. சமயோஜித அறிவு, பண்பு ரெண்டுமே அவகிட்ட இருக்கு. இன்னைக்கு எங்க கௌரவத்தை உன் மனைவிதான்ப்பா காப்பாத்திருக்கா. வம்சிதர் ஆச்சரியப்பட்டான். யாரு கிராமத்து பொண்ணுன்னு மட்டமா நினைச்சானோ அவளே இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் அவனை தலை நிமிர வச்சிட்டா. நாகரிகங்கிறது விலை உயர்ந்த ஆடைகள்ல இல்ல, மத்தவங்களோட தேவைய உணர்ந்து அவங்கள உபசரிக்கிறதுல தான் இருக்குன்னு அவனுக்கு இப்ப புரிஞ்சிடுச்சு. வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம், ஏங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? அவங்க முன்னாடி அப்படி பேசிட்டேன்னு கோவமா இருக்கீங்களா? உன் மேல எந்த கோவமும் இல்லம்மா. கோபம் எல்லாம் என் மேலதான் இருக்கு. இவ்ளோ காலம் நான் பட்டணத்து மோகத்துல விழுந்து உன்னோட உண்மையான மதிப்பு என்னங்கறத நான் புரிஞ்சுக்கவே இல்ல. 4 சோத்துக்குள்ள இருந்துகிட்டு கிராமத்து மனுஷங்களோட மகத்துவத்தை புரிஞ்சுக்காம போயிட்டேன். இன்னைக்கு என்னோட கண்களை நீ திறந்துட்டமா. என்னங்க நீங்க இப்படிலாம் சொல்றீங்க? எனக்கு இந்த பட்டணத்து முறைகள் வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களை சந்தோஷப்படுத்துறத தவிர எனக்கு வேற எதுவுமே பெருசு இல்லைங்க. இந்த முறையெல்லாம் யாரு வேணாலும் கத்துக்கலாம். ஆனா பண்புங்கிறது நமக்குள்ள இருக்கணும். அது உன்கிட்ட இருக்கு. பட்டணம் கிராமம்னு வேறுபாடு மனசுல இருக்க கூடாது. இனி உன்னை நான் ஒரு நாளும் தாழ்வா நினைக்க மாட்டேன். உனக்கு பிடிச்ச மாதிரியே நீ இரு. இந்த ஆட்டுக்கள் சத்தம் கூட இனிமே என்னோட காதுக்கு இசை போலதான். உனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீ நிம்மதியா இருக்கலாம். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வம்சிதர் நேர்ல கடைக்கு போய் கௌரிக்கு ரொம்ப பிடிச்ச அந்த புளிச்சக்கீரை கட்டுகளை வாங்கிட்டு வந்து அவகிட்ட கொடுத்தான். கௌரி, உனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த புளிச்சக்கீரை துவையல நீ ஆட்டுக்கல்லிலேயே அற. நான் உன் பக்கத்துல உட்கார்ந்து அதை பார்த்து ரசிக்க போறேன். இந்த பட்டணத்து சாப்பாடை விட உன் சாப்பாடுதான் எனக்கு பரம ஆனந்தம். அன்னையில இருந்து அவங்களோட வாழ்க்கை புதுசா ஆரம்பிச்சது. வம்சிதர் பட்டணத்து வேகத்தை குறைச்சுக்கிட்டு கிராமத்தோட அமைதிய கொஞ்சம் கொஞ்சமா ரசிக்கவும் கத்துக்கவும் ஆரம்பிச்சான். கௌரி கூட பட்டணத்து விஷயங்கள் எல்லாத்தையும் கத்துக்கிட்டாலும் கிராமத்து ஆன்மாவை இழக்காம எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா பாசமா பழக ஆரம்பிச்சா.